நம்ம பின்னாடி நல்லா கரெக்டாக தெரியும். மேம் ஒரு நிமிஷம் அப்படியே ஓகே. என்.டி. சந்திரமோகன் என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு என்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமையும் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகிறேன். குலமாற உறுதி கூறுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பளித்த எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, பெரம்பலூர் நாடாளுமன்ற மக்களின் கோரிக்கையான மிக நீண்ட நாள் கோரிக்கையான ரயில் திட்டங்களை செயல்படுத்த நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன். மருத்துவக் கல்லூரி அமைவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் மற்றும் வாழை பதனிடும் தொழிற்சாலை அமைய போராடுவேன் மற்றும் மற்றும் தொகுதி மக்கள் அனைவரின் கோரிக்கையும் நிச்சயம் நாடாளுமன்றத்தில் எடுத்து எதிரொலிப்பேன். நன்றி, வணக்கம். கவர் சொல்லி ராஜவண்ணா செல்ல கொஞ்சம் நிச்சயம் இருக்குங்க. என்னை 2019 தேர்ந்தெடுத்த என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தேனோ அதை ஏறத்தாழ முடித்து கொடுத்திருக்கிறேன். உதாரணத்துக்கு 3 மேம்பாலங்கள், 9 சப்வேக்கள், குறைந்தது 20 பள்ளிக்கூட அறைகள், அது மட்டும் இல்லாமல் சமூக கூடங்கள், மயான சாலைகள், அதோடு கூட எத்தனையோ ஊர்களுக்கு சாலை இல்லாமலும் இருந்தது, அதையும் போட்டு கொடுத்துருக்கிறேன். ஒன்று, நான் அந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். என் தொகுதியில் படிக்கிற ஏழை என் தொகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருப்பவருக்கு ஆண்டிற்கு 1000க்கு 300 வீதம், ஆண்டிற்கு 300 மேலே 4 வருஷத்துக்கு 1200 மாணவர்களை படிக்க வைப்பேன் என்று சொன்னேன். அது பொறியியலாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அதே போல் விவசாயமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னேன். அந்த 1200 மாணவர்களும் படித்து வைக்கப்பட்டு பட்டம் பெற்று இன்றைக்கு பல பேர் வேலையில் இருக்கிறார்கள். நான் சொன்ன வாக்குறுதியில் அது ஒன்று. அதே மாதிரி என் தொகுதியில் என்னெல்லாம் கேட்டாங்களோ அத்தனையும் மைய நிதியினுடைய அந்த எம்பி லேட் ஃபண்டில் செய்து கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நான் செய்ததை பற்றி ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறேன். அதில் மொத்தம் 126 கோடிக்கு என் சொந்த நிதியிலிருந்து செலவு செய்திருக்கிறேன். அதில் ஏறத்தாழ 116 கோடி கல்விக்காகவும், அதே போல் கொரோனா பீரியடில் ஒரு 2-3 கோடி செலவு பண்ணியிருக்கோம். கோயில்களுக்காக 1 கோடி 2 கோடி செலவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல தலைப்புகளில் தேவைப்படி செஞ்சுருக்கோம். ஆக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் கேட்டதையும் செய்தார், சொல்லாதையும் செய்து கொடுத்துருக்கிறார் என்ற மகிழ்ச்சி அவரிடம் இருக்கிறது. அது மட்டுமில்லை, என்னை பற்றி ஒரு அதிருப்தி இல்லை. 5 ஆண்டு இருந்தாலும் கூட எனக்கு என்னை பற்றி ஒரு அதிருப்தி முழுமையாக கிடையாது. மக்கள் வரவேற்புடன் தான் இருக்கிறாங்க.
உறுதிமொழி படிவம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 84 ஆ பிரிவு. தேன்மொழி என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் சட்ட விதிகளுக்கான நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கொள்கிறேன்.